இந்தியா டுடே ஒரு சர்வே ரிப்போர்ட் தொடர்பான ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. திமுக இதை பார்த்து சிரிப்பதா அழுவதா அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில இருக்காங்க. 2026 தேர்தல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனா உங்கள் பின்னால் நின்ற ஒரு பெரும் கூட்டம் நீங்கள் படுதோல் அடையும் பொழுதும், திமுக மோசமான நிலையில் இருந்த போதும் உங்களோடு நின்ற ஒரு பெரும் கூட்டம் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. யார் பக்கம் போக போகுது? 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி மாறப்போகுது? அந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய செய்தி என்ன? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல திமுகவிற்கு கொடுத்த அந்த நல்ல செய்தி, ரிப்போர்ட் சொன்ன நல்ல செய்தி என்ன அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு சாதகமான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அதுலேயும் முக்கியமாக 130 150 தொகுதிகளை திமுக கைப்பற்றிவிடும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியை திமுகவிற்கு கடத்தியிருக்கிறது இந்த ரிப்போர்ட். இந்த வெற்றியை சாத்தியமாக்கியது எது அப்படின்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 65% பெண்கள் திமுகவிற்கு ஆதரவான மனநிலையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. எதற்காக அந்த ஆதரவு மனநிலை வந்திருக்கு அப்படின்னா, அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதையும் தாண்டி காலை உணவு திட்டம் அப்படிங்கிறதும் ரூரல் ஏரியாக்கள் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. தோட்டத்து வேலைகள், அப்புறம் விவசாய கூலிகளாக செல்லக்கூடிய பெண்கள் காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் பணிக்கு போயிடுவாங்க, 1 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் சமையல் செஞ்சு தன்னுடைய குழந்தைகளை கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலாக இருக்கும் பொழுது, டெய்லி இதை பற்றி ஓகே காலை உணவு போடுறாங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்க இருக்கிறதுனால திமுக ஆட்சியின் மூலம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதனால 65% பெண்கள் திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் அந்த சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுகவினுடைய சீட் எண்ணிக்கை குறையுது. போன டைம் வெற்றி பெற்றதை விட குறைவான சீட்டுகள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய ஆன்டி இன்கமென்சி. எவ்வளவு சிறப்பான ஆட்சிகள் பண்ணினாலும் கூட ஆன்டி இன்கமென்சி என்பது கண்டிப்பாக எந்த ஒரு ஆட்சியாளர்கள் மீதும் இருக்கத்தான் செய்யும். இது இரட்டை இலக்கத்திலேயே ஆன்டி இன்கமென்சி வாக்குகள் சதவீதம் இருக்கும் அப்படின்னு அந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் திமுக கைவசம் 1 மாதங்களுக்கு முன்பாகவே சென்று விட்டதாக களத்தில் அதை ஈடுகட்டக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. எது மாதிரியான வேலைகள் செய்யறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு பூத் லெவல்லையும் ஒரு 10 பெண்கள் அடங்கிய ஒரு குழு திமுக சார்பில் அமைக்கப்பட்டு, ஒரு பிடிஓ, ஒரு பூத் ஏஜென்ட், 2 ஆண்கள் 10 பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லியும் இரவு நேரங்களில் 6 முதல் 8 மணி வரை 2 மணி நேரம் என்ன பண்றாங்க, அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரடியாக சென்று அவங்களோட அமர்ந்து திமுக திட்டங்களை தொடர்ந்து பேசுவது, அவங்களுடைய மனநிலையை தெரிந்து கொள்வது, அவங்க எப்படியான ஆட்சி எதிர்பார்க்கிறாங்க, இந்த ஆட்சியின் மீது அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் என்ன, அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றுவது போன்ற வேலைகளை சர்வே எடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. இது கரூர், கொங்கு மண்டலம் போன்ற பகுதிகளில் மிக விறுவிறுப்பாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த சர்வே ரிப்போர்ட்டை அடிப்படையாக வச்சுதான் இன்னொரு பக்கம் காய் நகர்த்து நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகளையும் திமுக சின்னத்தில், அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வைப்பது அதிகமாக. அதாவது இப்ப கொங்கு இளைஞர் பேரவையாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக் கட்சிகளாக போன்றவை உங்களோட சொந்த சின்னத்தில் நிற்கும் பொழுது அது அடையாளம் தெரியாம மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பளிப்பதாக மாறிடும். அதனால இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று தர வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுதே இந்த கோரிக்கை முதல் வச்சுதான் பேச்சுவார்த்தைக்குழு பேச்சை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. போன முறை 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளை உதயசூரியன் சின்னம் போட்டி போட்டது, கூட்டணி கட்சிகளும் போட்டி போட்டாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தோம்னா 26 கட்சிகள் கொண்ட கூட்டணியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த முறை 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளை உதயசூரியன் சின்னத்தில் களமிறக்கியே ஆகணும் அப்படிங்கிறதுல திமுக குறியாக இருக்கிறாங்க. அப்போதுதான் நமக்கு இந்த வெற்றி சாத்தியமாகும். வெற்றி பெறக்கூடிய இடங்களில் தோல்வி அடைவதற்கு இந்த சின்ன முக்கியமான காரணமாக இருந்து கொடுக்கூடாது. அந்த வாய்ப்பை எதிர்கட்சிகளுக்கு கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக மிக தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ அந்த ஷாக்கான விஷயத்துக்கு வருவோம். திமுக பின்பு நின்ற ஒரு பெரும் படை, அவங்க படுதோல்வி அடைந்தாலும் கூட அவங்க பின்னாடி நின்றுருக்காங்க. பல்வேறு காலங்களில் அவங்களுக்கு தொடர்ந்து வாக்களித்த ஒரு பெரும் படை இப்போது வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது என்ன, யாரு அப்படின்னா, சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அப்படிங்கிறது தான். இந்த முறை பெரிய ஒரு ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் இந்தியா டுடே வெளியிட்ட அந்த ரிப்போர்ட் சொல்லுகிறது. இந்தியா டுடே வெளியிட்ட ரிப்போர்ட்டின் அடிப்படையில், அதாவது சிறுபான்மையினர் மக்களினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது 170% திமுக வசமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. திமுக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு நேச்சுரலான ஒரு ஆப்போசிஷனாக பாஜக தொடர்ந்து பார்க்க தொடங்கினாங்க. பாஜக என்பது நமக்கு சரி வராது அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பாக திமுக அப்படின்ற கட்சி இருந்துச்சு. அவங்க பல்வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் மக்கள் பக்கம் நின்றுக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை நம்ம எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். தொடர்ந்து சிறுபான்மையினர் பக்கம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக திமுக தன்னை காட்டிக்கொண்டே இருந்திருக்காங்க. அதற்கு அவங்க பலனும் பெற்றிருக்கிறாங்க.
அதன் அடிப்படையில் 70% வாக்குகளையும் தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதில் ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இளைஞர்கள் வாக்கு, சிறுபான்மை இளைஞர்களுடைய வாக்கு பெரும் பகுதியான பங்கு வேறு இடத்துக்கு மாறப்போகிறது. எந்த இடம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் அந்த வாக்குகள் போக போகுது. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அதிமுக என்ற கட்சி ஒரு திராவிட கட்சியாக இருக்குது, நீண்ட நேர அரசியல் அனுபவம் கொண்ட கட்சியாக இருக்குது. இருந்தாலும் கூட அவங்க பாஜகவோட இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து பாஜக விட்டு வெளியே வராங்க, உள்ள போறாங்க, நம்பவே முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஸோ இப்போ ஒரு கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவிச்சிருக்கிறார் விஜய். அப்படி இருக்கும் பொழுது திமுகவின் மீது அதிருப்தியில் தான் குறிப்பிட்ட சில பேர் இருப்பாங்க. ஏன்னா சிறுபான்மையினர் ஆதரவாளராக திமுக தன்னை காட்டிக்கொண்டாலும் கூட குறிப்பிட்ட சதவீதம் எப்படி இருந்தாலும் ஒரு அதிருப்தி, ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை இருக்கும். அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஓட்டு அதிமுகவுக்கு போட முடியாது, மற்ற கட்சிகள் இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ இந்த டைம்ல டிவிகே என்ற கட்சி வந்திருக்கு. அதனால டிவிகேக்கு போடுறோம் சொல்லக்கூடிய சதவீதம் அப்படிங்கிறது 2 இலக்க சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது திமுகவிற்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. எந்த ஒரு நிலையிலுமே தொடர்ந்து சிறுபான்மையினர் மக்கள் அப்படிங்கிறவங்க திமுகவின் பக்கம் தான் நின்றுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறது தன்னுடைய இறங்கு முகத்தை காட்டுது. அதற்கு எதிராக அதை ஈடுகட்டும் விதமான வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறது திமுக குறியா இருந்திருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தன்னுடைய வேலை தொடங்கியிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் வேட்பாளர் நியமிக்கப்படும் போது கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் அவர்கள் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு இப்போ தேர்ந்தெடுக்கவும் பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்வேறு ரிப்போர்ட்கள் வந்துச்சு. அதில் வரக்கூடிய பேர்கள், அடிப்பட்ட பேர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் பேர் வந்துச்சு, இன்னொரு பெண் வேட்பாளர் ஒருத்தர் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு தான் கிறிஸ்துவ சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுவும் கன்னியாகுமரி அந்த தூத்துக்குடி சபையில் இருக்கக்கூடிய இந்த மீனவ சமூகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும். அந்த வகையில் தான் கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க திமுக தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்பு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை நினைவூட்டும் விதமாக பார்த்தீங்களா, நாங்கள் இப்பவும் கூட மீனவ சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு அளித்திருக்கிறோம் அப்படின்னு நினைவூட்டும் விதமாகத்தான் இந்த ஒரு வாய்ப்பை கான்ஸ்டன்டன் ரவீந்திரனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தேர்தல் அறிக்கையிலும் அந்த கிறிஸ்தவ சமூகம், முஸ்லிம் சமூகம் தொடர்பான அறிவிப்புகளும் மீனவ சமூகத்தை கவரக்கூடிய அறிவிப்புகளும் நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரிப்போர்ட் சொன்ன அந்த ஷிஃப்ட் நடக்காமல் தடுக்குவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் திமுக செய்ய தயாராக தங்களுடைய ஆயத்த பணிகளை செய்ய தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. அதே நேரத்தில் தென் தமிழகம் அப்படின்னு போய் பார்த்துட்டோம் அப்படின்னா திமுக அதிமுக ஒரு கடுமையான போட்டி போடக்கூடிய சூழல் இப்போது இருக்கு. ஆனால் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் எட்ஜ் எடுக்கக்கூடிய இடமாக தென் தமிழகம் இருந்துச்சு. அதன் பிறகு அதிமுக வலுவிழக்குது. திமுக அங்கே நிறைய தலைவர்கள் உருவாக்கும். கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி எம்பியாக மாறுறாரு. கீதா ஜீவனாக இருக்கணும், அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR போன்ற பெரும் தலைகள் உருவாகிறாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திமுக வசம் அது மாறுது. இப்போதுமே கூட 2026 தேர்தலில் மிக கடுமையான போட்டி அதிமுக தரும் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்களுடைய வாக்குகளை டிவிகே கைப்பற்றுறாங்க, டிவிக்கு பிரிக்கிறாங்க. அதாவது அவங்க எடுக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது திமுகவிடமிருந்தும் எடுக்கிறாங்க, அதிமுகவிடமிருந்தும் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது 2 கட்சிகளும் பாதிப்பு ஏற்படும். ஸ்லைட் எட்ஜ் அதிமுக இருப்பதனால் இது அதிமுகவிற்கு சாதகமாக சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இன்னொரு புறம் அந்த ரிப்போர்ட் அதிமுகவை பற்றி குறிப்பிடும் பொழுது 28 முதல் 30% வாக்குகளை இன்னும் அதிமுக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் அவங்க இன்னும் குறையலை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறது. ஸோ நிலை இப்படியாக இருக்கும்போது இந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துலலாம் வாக்கு வங்கி சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எல்லாத்தையும் ஈடுகட்டி இந்த முறை 2026 திமுக மீண்டும் 2வது முறை ஆட்சி அமைத்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்று 1971க்கு பிறகு மீண்டும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முனைப்பில் திமுக மிக மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதன் வெளிப்பாடாகத்தான் இவ்வளவு கட்சிகள் 26 கட்சிகளை கூட்டணி இணைச்சிருக்கிறாங்க. 1% குறைவான வாக்கு வங்கி உள்ள பல்வேறு கட்சிகளை இணைச்சிருக்காங்க. 4 முனை போட்டி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குறைந்தது 500,000 வாக்குகள் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் இது போன்ற ஒரு முயற்சியை திமுக தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. 2021 தேர்தலில் நிறைய தொகுதிகள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 28 சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 1000க்கும் குறைவாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அது அப்போ 2 முனை போட்டி தான். சீமானவர்கள் இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய தாக்கம் இல்லை. 8% வாக்குகள் வாங்கினார். அது திமுக அதிமுக பிடிக்காது என்று சொல்லக்கூடிய எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியை அவர் வெற்றிட்டு போனார். ஆனால் இந்த முறை நிலை வேறாக இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு பெரிய நட்சத்திரமாக இருந்து அரசியல் கட்சி உருவாக்க இருக்கக்கூடிய விஜயர்கள் உள்ளே வரும் பொழுது 2 திராவிட கட்சிகள் வாக்குகளையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுத்தாலும் கூட அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது 2 கட்சிகளுக்குமே தெரியும்.
அதில் தன்னை தற்காத்து கொண்டு கண்டிப்பாக இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மும்புறமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திமுக 26 கட்சிகளை விளைவிச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டி போடவும் வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் மூவாக தான் பார்க்கப்படுது. இது டிவிகே என்பது தனித்து விடப்பட்டிருக்கு. கூட்டணியில் காங்கிரஸ் போகும் சொன்னாங்க, தேமுதிக போகும் யாருமே போகும், தனித்து விடப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இப்போ என்டிஏ கூட்டணி பாஜக அப்படிங்கிற ஒரு எதிரணியை வந்து கட்டமைக்க முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கு எதிரி பாஜக தான், டெல்லி தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசுறார். அப்படி இருக்கும் பொழுது திமுக விசஸ் பாஜக அப்படின்னு களத்தை மாற்ற முயற்சிப்பது அப்படிங்கிறது தங்களுடைய வாக்கு வங்கியை வந்து மீண்டும் அந்த 41% 42% பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இடங்களில் வாக்குகள் பிரியாமல் இருக்கிறதுக்கு பாஜக வரக்கூடாது, திமுக தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட கொண்டு போவதற்குமான வேலைகளை தொடர்ந்து திமுக பண்ணிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு திமுகவிற்கு கை கொடுக்க போகிறது, திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.